மத்திய வங்கி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 18 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1996 ஆண்டு ஜனவரி 31 தேதி காலை 10:45 மணியளவில் இலங்கை மத்திய வங்கி மீது நடாத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் இன்று நினைவு கூறப்பட்டனர். சுமார் 70க்கும் அதிகமானவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் மத்திய வங்கியின் 41 ஊழியர்களும் அடங்குவதுடன் 28 பேர் நிரந்தரமாக அங்கவீனம் அடைந்தனர். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களும் காயமடைந்தவர்களும் மத்திய வங்கி வளாகத்தில் இன்று முற்பகல் நினைவு கூறப்பட்டனர். மத்திய வங்கி தாக்குதலில் அழிவடைந்த போதிலும் எமக்கு வெளிநபர்கள் எவரும் உதவவில்லை. வெளிநாடுகளில் இருந்து வந்து எமக்கு எந்தவித உதவியும் வழங்குவதாக கூறவில்லை. ஆனால் அவ்வாறான ஒரு நிலையிலிருந்து இலங்கையர்கள் என்ற ரீதியில் மீண்டெழுவதற்கு எம்மால் முடிந்தது. அந்த காலத்தில் எம்மால் அவ்வாறு செய்ய முடிந்தால் எதிர்காலத்திலும் இலங்கையர் என்ற ரீதியில் நாட்டை கட்டியெழுப்பி நாட்டை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வலு எமது நாட்டுக்கு காணப்படுவதாக நாம் நம்புகின்றோம். இதேவேளை மத்திய வங்கி மீதான தாக்குதலை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.